இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 500 கிராம் எலும்புகளால் சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான புளிச்ச தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு சிக்கனை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான ஃப்ளேமில் எல்லா சிக்கன் துண்டுகளையும் நல்லா மொறுன்னு செவேன்னு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனும் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3 முட்டையை அடித்து எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையை. இந்த சூடான கடாயில் இந்த முட்டைகளை சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் முட்டைகளை வறுத்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பற்கள், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் முட்டைக்கோஸ், 1/2 குடை மிளகாய். இந்த காய்க்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு காய்களை வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. 4 கப் பாஸ்மதி சாதம் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 3 பிஞ்ச் MSG எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்போவுமே ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாஸஸை ரொம்ப அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சொதன்னு ஆகிடும். வாவ், சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்குதுல. வறுத்து எடுத்த முட்டை, நம்ம பொரிச்சு எடுத்த சிக்கன் துண்டுகளை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துட்டு வெங்காயத்தாள் தூவி நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் துண்டுகளை ரொம்ப சின்ன துண்டுகளாக பொரிச்சு எடுக்காதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸாக பொரிச்சு எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டு ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நான் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் உங்கள் சால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பிளேட் பண்ணி சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதே அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுங்க. ஒவ்வொரு பைட்லேயும் சிக்கன் பீசஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸை கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.